நம்ம என்னன்னு பார்ப்போமா? இன்னைக்கு யோசுவா 3 அதிகாரத்தில் 7வது வசனம். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன். அதுக்கு பின்பகுதி பாருங்க. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த வசனத்தை பாருங்கங்க. மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் அப்படின்னு யோசுவாவுக்கு கொடுக்காங்க. ஏன் கொடுக்காங்கன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்களை அவங்க வழி நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல. ஒருவேளை இந்த வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் சில டைமில் நம்ம கூட யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்க. நானும் நினச்சிருக்கேன். அப்படி யாரும் நினச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பற்றி சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீ மேன்மைப்படுத்துவேன். ஒருவேளை உங்கள் குடும்பத்துலேயோ இல்லைன்னா நீங்கள் காலேஜ்லேயோ இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துலையோ எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை தனியாக பார்க்குறாங்களா, இவனா இவளா இவ இப்படி தான் ஒன்றுமே செய்ய மாட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை பற்றி சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருக்கிறேன். அவங்க கண்களுக்கு முன்பாக என்ன உன்னை மேன்மைப்படுத்துவேன். எந்த இடமா இருக்கட்டும்ங்க, எப்பேற்பட்ட பாரமான ஒரு சிலுவை நீங்கள் சுமந்தாலும், ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டாலும் கூட ஆண்டவர் உங்களை சொல்கிறார், நான் அவங்க கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், 4 பேர் நம்மளை பார்த்தா இவ இப்படி தான் கஷ்டப்படுவா அப்படின்னு ஒன்று இலக்காரமாக பார்க்குறாங்க, இல்லைன்னா ஒரு ஏளனமாக பார்த்தாங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் எதிர்பார்க்குற காரியம் இல்லைன்னா எதிர்பார்க்கிற வேலை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக அருள் செய்வார். இந்த வசனத்தை பிடித்து நீங்கள் ஜெபிங்க. மோசையோடு இருந்தது போல் என்னோடு இருக்கிற என் தேவனை எனக்கு இன்னைக்கு இவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கீங்களே, என்னுடைய காரியத்தில் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையில் மேன்மையை தாங்க நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை இவ்விதமாக ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.